முழுமையாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட யாரும் விடுபடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. சென்னையில் புயல் காரணமாக கிலோவிற்கு சராசரியாக 20 முதல் 25 வரை காய்கறி விலை ஏற்றம், மக்கள் திணறல். விவசாயிகளை பாதுகாக்க நிவாரணம் அறிவித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரை சந்தித்த நன்றி தெரிவித்த விவசாய ஒருங்கிணைப்பு குழுவினர். செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட லாஸ்பேட்டை தொகுதி மக்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் ஆறுதல் கூறி அன்னதானம் வழங்கல். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளையும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பேரிடர் நிவாரணம் வழங்க கோரியும் மத்திய குழுவை அனுப்ப வைக்க வேண்டும், கடிதம் எழுதப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம், தேடுவார்நத்தம், அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் ஆய்வு செய்தார். அப்போது அபிஷேகப்பாக்கம் முகாமில் தங்கியுள்ளோரிடம் உணவு சரியாக வருகிறதா என்று விசாரித்தார். உணவு தரமாக இருப்பதாக தெரிவித்தவுடன் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது, பெட்ஷீட் தரப்படும், மின் விநியோகம் சீராகிவிடும், தண்ணீர் வடிந்தவுடன் வீட்டுக்கு செல்லலாம், அதுவரை முகாமில் இருங்கள் என்றார். டிஎன் பாளையத்தில் ஆய்வு செய்த போது மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சர் காலில் விழுந்து சக்கர நாற்காலி தருமாறு கேட்டார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை அழைத்து உடனடியாக உதவுமாறு கூறினார். பின்னர் மூதாட்டி ஒருவர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்துவிட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளோம், அதிகமாக உதவுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். அப்போது அவர் கணக்கெடுப்பு முதல் கட்டமாக நடத்தி நிவாரணம் அறிவித்துள்ளோம் என்றும், கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட யாரும் விடுபடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். அப்பகுதி மக்கள் ஏரி குளங்களை தூர்வார வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் ஆய்வு செய்து அங்கு தங்கியிருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும், மத்திய குழு வந்து முழுவதுமாக ஆய்வு செய்து கணக்கெடுத்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், மீண்டும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும், தலைமை செயலாளர் டெல்லி செல்வார் என கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி பாதிக்கப்பட்ட வீடுகளை முழுமையாக கணக்கெடுப்பு பின்னர் அவர்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்கப்படும் என கூறினார். புயல் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளன. புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் திருச்சி, ஓசூர், பெங்களூரு, சென்னை மார்க்கெட் பகுதிகளிலிருந்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் காய்கறிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு புதுச்சேரிக்கான காய்கறிகள் வரத்து குறைந்தது. இதன் எதிரொலியாக புயல் கனமழைக்கு முன் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் ரூபாய் 40க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி 60க்கும், ரூபாய் 40, 50, 60க்கு விற்கப்பட்ட வெங்காயம் ரூபாய் 60, 70, 80க்கும் விற்பனையானது. கத்திரிக்காய் 50லிருந்து 80 ரூபாய்க்கும், கேரட் 70லிருந்து 100 ரூபாய், பீன்ஸ் 60லிருந்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் அனைத்து காய்கறிகளின் விலைகளும் கிலோவிற்கு சராசரியாக ரூபாய் 20 முதல் 25 வரை விலை உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள், இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் பெங்கல் புயல் மற்றும் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் அறிவித்த முதல்வர் ரங்கசாமியை விவசாய ஒருங்கிணைப்பு குழுவினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பெங்கல் புயலால் பெய்த கனமழையில் வீடுகள் மட்டுமின்றி விவசாய பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 30,000 வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு தமிழகம், புதுச்சேரி விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். அவர்கள் முதல்வர் ரங்கசாமியை புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது விவசாயிகளை பாதுகாக்க நிவாரணம் அறிவித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். லாஸ்பேட்டையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து
சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அத்தொகுதி மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அன்னதானம் வழங்கினார். ஃபெங்கல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை ஏற்பட்டது. பல இடங்களில் சாலைகள் மற்றும் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலைகள் முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த புயலால் லாஸ்பேட்டை, ஜீவானந்தபுரம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதிப்பு பெரியதாக இருந்தது. இந்நிலையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதியில் நேரடியாக சென்று பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு உணவு வழங்கினார். தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், விரிவு, ஜீவானந்தபுரம் நெருப்புக்குழி, செண்பக விநாயகர் கோவில் வீதி, மடூர்பேட், டோபிகானா, நெசவாளர் நகர், சேத்திலால் நகர் ஆகிய பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அன்னதானத்தை வழங்கினார். தொடர்ந்து மகாவீர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட மரம் மின் கம்பியில் சாய்ந்து விழுந்தது. அங்கிருந்த பொதுமக்கள் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்தை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை தெரிவித்தனர். இதனை அடுத்து அவர் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த மரம் மற்றும் மின் கம்பியை சரி செய்து கொடுத்தனர். இதனை அடுத்து பொதுமக்கள் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்திற்கு நன்றியை தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து இனிவரும் காலங்களில் மக்கள் பாதுகாப்புடன் வாழ நிரந்தர தீர்வு 2026 சட்டமன்றத்தில் காணப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரியில் ஃபெங்கல் புயலால் ஒரு வார விடுமுறைக்கு பின் பள்ளிகள் என்று திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஃபெங்கல் புயலால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு வெள்ள நீர் வீடுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கு கடந்த ஒரு வாரமாக விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நிவாரண முகாம்களில் செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு மற்ற பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்தது. அதன் அடிப்படையில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டன. மாணவ, மாணவிகள் உற்சாகத்துடன் நின்று வகுப்புகளுக்கு வந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடுவீடாக சென்று 5 கிலோ அரிசி வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சாலைகள் மற்றும் வீடுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் குபேர்படா சாலை வீதி, மாரியம்மன் கோவில் வீதி, வாழைக்குளம் அரசு குடியிருப்பு மாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் வழங்கினார். திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுக்கடை பஞ்சாயத்து மேட்டுப்பாளையம் கிராம மக்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முத்திரைத்தாள் துணை மாவட்ட ஆட்சியர் தனலட்சுமி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் மாவட்டம் புதுக்கடை பஞ்சாயத்துக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் ஃபெங்கல் புயல் மற்றும் கனமழையின் காரணமாக கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கி காணப்பட்டது. நேற்று முன்தினம் முற்றிலும் மழைநீர் வடிந்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். இந்த நிலையில் இரவாக சித்தேரி அணைக்கட்டை திறந்து விட்டதால் மலர்ச்சாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட விவசாய கிராமமான மேட்டுப்பாளையம் ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்து தொடர்ந்து நிரம்பி வருகிறது. மழைநீர் நேற்று முன்தினம் வடிந்த நிலையில் நிம்மதியடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்து பள்ளி மாணவர்களின் பாட புத்தகம், உணவு தானியங்கள், உடைமைகள் உள்ளிட்ட அனைத்து நீரிலும் மூழ்கி சேதமானது. செல்வராசு, நாகுவாள், முருகன், சுகுணா ஆகியோரின் வீடுகள் இடிந்து விழுந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று துணை ஆட்சியர் முத்திரைத்தாள் தனலட்சுமி தலைமையில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, வட்டார வளர்ச்சித்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேல் மழைப்பட்டா இல்லாமல் தவிக்கிறோம். ஒவ்வொரு மழைக்கும் எங்களது நிலை இப்படி மோசமாக உள்ளது. எனவே இலவச மழைப்பட்டா, அடிப்படை தேவைக்கு குடிநீர், நீர்த்தேக்க தொட்டி இல்லை, கட்டித்தர வேண்டும், அரசு மூலம் வழங்கப்படும் கழிப்பறை கட்டித்தரவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதற்கு இந்த மழைக்காலம் முடியட்டும், உங்களது அனைத்து கோரிக்கைகளையும் செய்து தருகிறோம் என்று கூறினர். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் வீரபாலன், பஞ்சாயத்து தலைவர் கனகராஜ், கிராம நிர்வாக உதவியாளர் தணிகாச்சலம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமாக ஊசுடு ஏரி நிரம்பிய நிலையில் ஐயரை போல மந்திரம் கூறி பூஜை செய்து மதகை திறந்து வைத்த ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் TR ஸ்டைலில் புயலில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு ரைமிங்கில் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் ஃபென்கல் புயலால் பெய்த அதிக கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான ஊசுடு ஏரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. ஊசுடு ஏரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 15.54 சதுரடி கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் 7.275 கிலோமீட்டர். ஊசுடு ஏரியில் 540 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி தற்போது கனமழை காரணமாக நிரம்பி வருகிறது. தொடர் மழை காரணமாக வீடூர் அணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து துவங்கியுள்ளது. இந்நிலையில் 10 கண்ணு பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஹெக்டரை கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்த மலர்களை தூவி உபரி நீரை வெளியேற்றினார். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், TR ஸ்டைலில் ஃபென்கல் புயலில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் ரைமிங்காக வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளைநிலை பொறியாளர் பாரதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக பிரமுகர்கள் முத்தாளு முரளி, சிவசங்கர், சக்திமுருகன், ரமேஷ், ஆறுபடையப்பா மற்றும் பாஜக கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பால் பாக்கெட் வழங்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 18 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இதைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த 15 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் என மொத்தம் 18 மீனவர்கள் இலங்கை கடற்கரையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இரு மாநில மீனவர்கள் மத்தியிலும் பதட்டம் நிலவி வருகிறது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை இலங்கை அரசு விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி நேற்று கடிதம் அனுப்பியுள்ளார். புயல் மீட்பு பணியில் படுகாயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 தீயணைப்பு வீரர்களுக்கு துறை நிர்வாகம் உடனடியாக உதவ கோரிக்கை விடுத்துள்ளது. பேரிடர் நிகழ்ந்தால் புதுச்சேரியில் களத்தில் முதலில் இருப்பது தீயணைப்பு வீரர்கள்தான். சாலையில் அடிக்கடி விழும் மரங்களை அப்புறப்படுத்துதல், வாய்க்காலில் விழுந்த கால்நடைகளை மீட்பது, வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, தீயணைப்பு பணி உட்பட பல பணிகளில் தீயணைப்பு வீரர்கள்தான் முதலில் களத்துக்கு வந்து ஈடுபடுவார்கள். தற்பொழுது ஏற்பட்ட புயல் வெள்ள மீட்பு பணியிலும் மரங்களை அகற்றும் பணிகளை செய்து வருகின்றனர். இதில் தீயணைப்பு வீரர்கள் 2 விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தீயணைப்பு வீரர்கள் வட்டாரங்களில் விசாரித்த பொழுது புதுச்சேரி புயலால் பாதிக்கப்பட்ட நிலையில் வீரர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றி வருகிறோம். 10 கண்ணு பகுதியில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் வீரர் வசந்த் ஈடுபட்டிருந்தார். அப்போது அறுவை மிஷின் எதிர்பாராத விதமாக கையில் பட்டு படுகாயமடைந்தார். அதையடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் காலாப்பட்டில் வீரர் பெரியண்ணன் மரக்கட்டைகள் சரிந்து விழுந்த போது அவர் கை மதில் சுவரில் மாட்டி படுகாயமடைந்தார். அவருக்கு அங்குள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை நடந்துள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற மீட்பு பணிகளில் காயமடைவோருக்கு அரசு உடனடியாக உதவ கரம் நீட்டுவதில்லை. நாங்கள் செலவு செய்து பல மாதங்களுக்கு பிறகே அதற்கான தொகை எங்களுக்கு கிடைக்கும். அந்நிலை மாறி உடனடியாக உதவி கிடைத்தால் மீட்பு பணியில் இருப்போருக்கு உதவியாக இருக்கும் என
தீயணைப்பு வட்டாரங்கள் வருத்தம் தெரிவித்துள்ளன. இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம், சைபர் கிரைம் எச்சரிக்கை. புதுச்சேரி இணைய வழி காவல் நிலைய போலீசார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த 271 நபர்கள் பல்வேறு முறையில் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி 10 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை இழந்துள்ளனர். இதில் மிக அதிக பணம் இழப்பு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற முறையில் இணைய வழி மோசடிக்காரர்கள் கூறிய போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிக அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி 8 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். அது தவிர்த்து டெலிகிராம் டாஸ்க் என்ற முறையில் 16 நபர்களும் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் 11 புகார்களும், ஃபேக் கால் புதிய நபர்களிடமிருந்தும் அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக 42 புகார்கள் பதிவாகியிருக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் பரிசல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருகின்ற லிங்கில் அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி 29 நபர்கள் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல் பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் OTP எண்ணை கேட்ட 19 நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர். இணைய வழி மோசடிகள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, OTP எண்களை கேட்பது, குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணைய வழி விளம்பரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கைகளோடு இருந்த பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டுமென இணை காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சம்மேளன அலுவலகத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் முனுசாமி முன்னிலை வகித்தார். சம்மேளனத்தின் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் கொடியேற்றினார். சம்மேளனத்தின் அமைப்பு செயலாளர் சிவஞானம், மறைந்த கௌரவ தலைவர் CH பாலமோகன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தார். சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆலோசகர்கள் சீதாராமன், வின்சென்ட்ராஜ், கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர்கள் இளங்கோவன், கலியபெருமாள், ஜவஹர் உள்ளிட்ட சம்மேளன நிர்வாகிகள், செயலவை உறுப்பினர்கள் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சம்மேளன பொருளாளர் வானரம்மன் நன்றி கூறினார். வயநாடு மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் நிர்வாகிகள் வயநாடு தொகுதியில் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து வயநாடு தொகுதிக்குட்பட்ட கல்பட்டா, சுல்தான் பச்சேரி, மானவத்வாரி, முக்கம், வண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்தார். அப்போது பிரியங்கா காந்தியை வெற்றி பெற செய்த மக்களுக்கு ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திரு வெங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த் பத்மநாபன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர். வயநாடு மக்களவைத் தேர்தலின் போது பிரியங்கா காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் வயநாடு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள ஊசுட்டேரியில் வெளிநாடுகளில் இருந்த ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வரும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சில பறவைகள் ஊசுட்டேரியிலேயே தங்கிவிடுகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஊசுட்டேரியிலிருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்காகம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தஞ்சமடைந்தது. இதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர்.
பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவையை ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் சமையல்காரர் உணவு பரிமாறுபவர்களால் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 5 பேருக்கு முதல்வர் ரங்கசாமி அதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் அவர்களை உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர். இக்கோரிக்கையை ஏற்ற 5 முழுநேர தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் 5 பேர் சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை அலுவலகத்தில் நேற்று வழங்கினார். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கி ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பெரிய கருப்பணசாமி, ஸ்ரீ சிறிய கருப்பணசாமி மற்றும் கருப்பாயி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட காலை 10 மணி அளவில் கொடியேற்றும் விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களின் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தார்பாய் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுவையில் புயல் மற்றும் மழை பெய்து பாதிப்பு ஏற்படுத்திய இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆறுதல் கூறினார். தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் குடிசை வீடுகளுக்கு தார்பாய்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினரை அணுகி நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டனர். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், மாயவன், ராகேஷ், கழக சகோதரர்கள், மேலும் கழக நிர்வாகிகள் ஆறுமுகம், செந்தில், முரிஸ், ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மணவேலி தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் 3வது நாளாக உணவு வழங்கப்பட்டது. செங்கல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்பு அடைந்துள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மணவேலி தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை 3வது நாளாக அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உணவு வழங்கி வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் பேட், டிஎன் பாளையம் பேட் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு நேரம் பால், பிரெட் போன்றவைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் படலோடு நிறுத்தினர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7130 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட யாரும் விடுபடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. செங்கல் புயல் காரணமாக கிலோவிற்கு சராசரியாக 20 முதல் 25 வரை காய்கறி விலை ஏற்றம், மக்கள் திணறல். விவசாயிகளை பாதுகாக்க நிவாரணம் அறிவித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரை சந்தித்த நன்றி தெரிவித்த விவசாய ஒருங்கிணைப்பு குழுவினர். செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட லாஸ்பேட்டை தொகுதி மக்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் ஆறுதல் கூறி அன்னதானம் வழங்கல்.
புதுவை அரசிடமிருந்து உடனடி உதவி வேண்டி புயல் மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் கோரிக்கை. இணைய வழியால் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட், வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம், சைபர் கிரைம் எச்சரிக்கை.